எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று மே 10 இந்த ஸ்வேரிங் இன் செரிமனி நடந்தது. நம்ம சிஎம் விஜய் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட் என்னங்கிறது பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய அந்த பதவி ஏற்பு விழா வந்து நேற்று 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. அங்கே வந்து நடந்தது. இதில் நிறைய பொலிட்டீஷியன்ஸு அப்புறம் சினிமா செலிப்ரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. விஜயோட பேரண்ட்ஸ் அவங்களுமே வந்து அதில் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நேரு ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியமில் இது வந்து நடந்திருக்கு. நல்லா பயங்கரம் இது கிராண்டாக வந்து அது நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த இதில் வந்து அந்த ஓத்திங் செரிமனி அந்த இதில் வந்து கொடுத்துருக்காரு. அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நான் சாதாரணமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையனாக தான் நான் வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேவ தூதன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, எனக்கு பாவர்ட்டி அதாவது ஏழ்மை அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து பசி அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த கொடுமைகளெல்லாம் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் கிடையாது, உங்களை மாதிரி இருந்தவன் தான் நான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. வந்து எல்லாரையும் தேங்க் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் வந்து அவர் மேலே அஃபெக்ஷன் வந்து அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த சப்போர்ட் பண்ண எல்லாரையும் வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டர் ரிட்டர்ன் பொலிட்டீஷியன் அவர். இப்போ வந்து அதை டெட்ஸை வந்து நான் ரீபே பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சிங்கிள் பைசா கூட பப்ளிக் மணிலேருந்து எடுக்க மாட்டேன். அப்புறம் வந்து எனக்கு அது தேவையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய ஓன் பார்ட்டி மென்னுக்கெல்லாம் என்னென்னா, அவர் வந்து நான் எங்கூட வந்து யாராவது அந்த தப்பாக வந்து நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். பட் என் கூட இருக்கிறவங்களும் தப்பு செய்கிறத நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இப்போது அதான் என்னோடய பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சொல்லியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் யாராவது நினச்சாங்கன்னா நம்மள தான் ஜெயிச்சிட்டோமே, அப்போ வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், நம்ம பவர் இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா அந்த மாதிரி எண்ணத்தை அவங்க அடியோடு அழிக்கணும் இமீடியட்டாக அப்படிங்கிறதையும் வந்து அந்த வார்னிங் சைனாக கொடுத்துருக்காரு. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். அந்த மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் பற்றி கேட்கும்போது அவர் டிவிக்கு விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது வந்து எனக்கு கீழே தான் வரும் அது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டிஃப்ரெண்ட் பவர் சென்டர்ஸ் எல்லாம் இருக்காது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தார்ல, அந்த அந்த இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி என்னென்னா, இந்த பேசிக் நெசசிட்டிஸ் அதாவது எஜுகேஷன், ரேஷன் சப்ளைஸு, ஹெல்த் கேர், ட்ரிங்கிங் வாட்டர், ரோடு இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸு இதுக்கெல்லாம் வந்து நான் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விமன்ஸோட சேஃப்டி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இம்மீடியட் நான் வந்து ஸ்டெப் எடுப்பேன். அந்த ட்ரக் கண்ட்ரோல் அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து ரைட்டாகவே இதை பண்ணுவேன் நான் அப்படிங்கிறதையும் வந்து அந்த அஷ்யூரன்ஸையும் கொடுத்துருக்காரு அவர். அந்த லா அண்ட் ஆர்டரை வந்து அதை சேஃப்டி எல்லாருக்கும் சேஃப்டி இருக்கிறத வந்து கண்டிப்பாக நான் என்ஷூர் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த நாளுடைய அந்த ஈவினிங்கில் அவர் வந்து மீட்டிங் வச்சுருந்துருக்காரு. வந்து அது சீனியர் அஃபீஷியல்ஸோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லா அண்ட் ஆர்டர் ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சிச்சுவேஷனை பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டிஸ் பற்றி அவர் வந்து பேசும்போது அந்த என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 100% நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ஈக்குவலாக ஹிந்து, முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன்ஸை வந்து நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதான் நான் வந்து மத சார்பு இல்லாதவன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்கனால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நான் வந்து பெட்டர் ஃப்யூச்சர் கொடுக்கறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த 3-4 கட்சிகளில் இந்த ராகுல் காந்தி அவர், அப்புறம் திருமா அந்த மாதிரி வந்து 4-5 பேரை வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு. அவங்களையும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்த இது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க வந்து உறுதுணையாக பின்னாடி சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அங்கே வெளிப்படுத்தியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்பீச் வந்து கொடுக்கும்போது அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸையுமே வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு முடிவில். இது வந்து என்னென்னா ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் நம்ம ஆரம்பிப்போம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் பண்ணுவோம், இது வந்து மக்களை பார்த்து இது உங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நியூ இயரா ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. செக்குலர் அண்டு இது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாரு இப்போவே ஆரம்பிக்குது அப்படிங்கிற நேற்று சொல்லியிருக்காரு. 1962க்கு அப்புறம் வந்து 2 கட்சிகளுக்கு அப்புறம் 3வது கட்சியாக புதுசாக வர்றது இதுதான் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாறு படைச்சிருக்கு இதே தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. இது வந்து அந்த பதவியேற்பு விழா கவர்னர் ஆர்வி அர்லேக்கர் அவருடைய தலைமையில் வந்து நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 9 ஆஃப் தி கொலீக்ஸ் அவங்க வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆர்டர்ஸ் அந்த இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கல்ல போல் ப்ராமிஸ் அதை வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட்டு அது வந்து ஃபார் ஹவுஸ் ஹோல்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த சிங்கப்பெண் அந்த இது வந்து ஃபார்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது விமன் சேஃப்டிக்காக இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக்ஸோட வந்து இதை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஆன்டி நார்கோட்டிக்ஸ் யூனிட் அப்படிங்கிறது எல்லா சிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் அமைக்க போகிறோம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அஃபென்ஸை வந்து தடுக்கிறதுக்காக. சிஎம் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பேசும்போது இந்த இதையும் சொல்லியிருக்காரு. ப்ரீவியஸ் அந்த கவர்மெண்ட் அந்த அவங்க இருந்தாங்கல்ல இப்போ அப்போசிஷனாக இருக்காங்க அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா 10 lakh crore மேலே டெட்ஸ் வச்சுருக்காங்க, அதை வந்து இப்போது கஜானாவே காலியாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அதை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு தெரிய வரும் எக்ஸாக்டாக எப்படி தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஃபினான்ஷியல் அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறது தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் வந்து நான் ரன் பண்ணணுன்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் அந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் எனக்கு டைம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் கிராஜுவலாக எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், என்னெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பொய் வாக்குறுதிகள் பொய் சத்தியம் சொல்லி நான் வந்து வேண்டியது பீப்புளை ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நான் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த க்ரௌடில் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து டிவிகே, இப்போது அதுக்கு அப்போசிஷன் பார்ட்டி வந்து இவங்க வந்திருக்காங்க, அந்த டிஎம்கே அவங்க வந்து வந்திருக்காங்க. அதில் வந்து டெப்யூட்டி சிஎம்மாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அந்த இதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக வந்து அதை வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. முன்னாடி வரைக்கும் வந்து இவர் தான் இருந்த அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு வரும்போது எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் தான் வந்து இதில் இருந்தார், இந்த லீடராக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் இப்போது அதில் வந்து எம்எல்ஏ ஆக முடியல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இவர் வந்திருக்காரு. இவருக்கு வந்து டெப்யூட்டி லெஜிஸ்லேட்டிவ் லீடர் வந்து பார்ட்டி லீடர் யாருன்னா KN நேரு அப்படிங்கிறவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. EV வேலு அப்படிங்கிறவர் வந்து அந்த பார்ட்டி விப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் அப்புறம் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் வந்து அசம்பிளி அது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மண்டே இன்றைக்கி நடந்திருக்கும். அங்கே என்னெல்லாம் நடந்தது, எதிர்கட்சிகள் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தெரிய வரும், பார்க்கலாங்க. 13ஆம் தேதிக்குள்ளே வந்து இவங்க ரூலிங் பார்ட்டி அவங்க டிவிக்கு அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அந்த லெட்டர்ஸையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. நல்ல ஒரு ஆட்சி வந்து இது வந்து நல்லா கண்டினியூ ஆகணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திச்சுப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.